கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 10வது வசனம். உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல என்று வேதம் நமக்கு சொல்ல. பெரியமானே வார்த்தை சொல்லுகிறது, உலகத்திலே அநேக விதமான சத்தங்கள் இருக்கின்றன, ஆனா எல்லாவற்றுக்கும் அர்த்தம் உள்ளது. சில சத்தங்கள் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க கூடும், சில சத்தங்கள் நம்முடைய விசுவாசத்தை அப்படியே அவித்து போடக்கூடும், நம்முடைய ஆற்றலை சுரண்டிவிடும், கவனத்தை சிதறடிக்கும், மனதை அப்படியே செயலிழக்க செய்யும். சில பயமுறுத்தக்கூடிய உலக செய்திகள் இன்றைக்கு மீடியாக்களிலே அநேக நேரத்திலே நம்மை பதற வைத்துக் கொண்டே இருக்கும். சில நம்பிக்கை இலக்க வைக்கும் போதனைகள் இன்றைக்கு உலகத்திலே அநேகம் வந்து மனுஷனை செயல்பட விடாமல் தடுக்கிறது. அதே போலதான் நம்முடைய ஆவியை தளரச் செய்கிற உலக இசைகள், பாடல்கள் இந்த நாளிலே அநேக விதத்திலே வந்து நம்முடைய வாழ்க்கையை அப்படியே திசை திருப்புகிறதாக காணப்படுகிறது. சரி பிரியமானவர்களே, இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய இந்த எல்லா இறைச்சல்களில் இருந்தும் எப்படி நாங்கள் மீண்டு வருவது என்பது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனால் இன்று நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கிய காரியம், கர்த்தருடைய வார்த்தை அந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய எல்லா இறைச்சல்கள் இருந்தும் நம்மை விலக்கி பாதுகாக்க வல்லது. உலகம் இன்று நம்மை பார்த்து சொல்லும், நாங்கள் தாழ்த்தப்படுகிறோம் என்று. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாகிய நாம் கர்த்தருடைய வேதத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை எடுத்து பறைசாற்றலாம், நாங்கள் உயர்த்தப்படுகிறோம் என்று. பாருங்க, தேவ பிள்ளைகள் ஆகிய நாம் நம்முடைய சகல தேவைகளையும் நாங்கள் சார்ந்திருப்பது பரலோகத்தை. பாருங்க, அன்று எலியாவின் காலத்திலே பஞ்சம் ஏற்பட்டது, வானம் அடைபட்டது. ஆனால் அங்கே ஒரு விதவையின் வீட்டிலே மாத்திரம் எண்ணெயும் மாவும் குறைவில்லாமல் கர்த்தர் அதை ஆசீர்வதித்திருந்தார். அதே போலதான் எலியா சூறை செடிக்கு கீழே படுத்திருந்த பொழுது கர்த்தர் காகத்தை கொண்டு அவனை போஷித்தார். பிரியமானவர்களே, இஸ்ரவேலரை வனாந்திரத்திலே தூதர்களினுடைய அப்பத்தை கொடுத்து கர்த்தர் அவர்களை போஷித்தார். நம்முடைய தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிற ஒருவனும் கைவிடப்படுகிறதில்லை. கர்த்தரை தம்முடைய தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு இன்று உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேத தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உலகத்தில் இருந்து வரக்கூடிய எல்லா இறைச்சல்கள் இருந்தும் நம்மை காத்துக் கொள்ளுகிறதுக்கு கர்த்தர் நம்முடைய வேதத்தை நமக்கு ஒரு கேடகமாய் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே அந்த வேதத்தின் வார்த்தைகளை பயன்படுத்துங்க. உலகத்தில் இருந்து வரக்கூடிய எல்லா அவிசுவாசமான காரியங்கள் இருந்தும் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். God bless you. எரிந்து கொண்டீரும் எப்போதும் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டீரும் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், எரிந்து கொண்டே எப்போ